இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஷடூலா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் கலந்த ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு காதல் ஜோடிகள் கார்ல போய்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. தீக்ஷா தர்ஷன் அப்படின்ற ஒரு ஜோடியும் சன்னி சாக்ஷி அப்படின்ற இன்னொரு ஜோடியும் பாத்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு, அதாவது காட்டு பகுதியான மாயவனம் அப்படின்ற இடத்துக்கு போகும்போது கார் நிக்குது. காரை ஓட்டிக்கிட்டு இருக்க காருக்கு சொந்தக்காரரான தர்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸ்டார்ட் ஆகுற மாதிரியே தெரியல. அண்ட் பக்கத்துல இருக்க இவரோட காதலியான தீக்ஷா கிட்ட இந்த இடத்துல தான் நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னோட அப்பாவும் அம்மாவும் வந்துகிட்டே இருந்தாங்க. காரு நின்று போயிடுச்சு. அண்ட் உள்ள ஏதோ, அதாவது இந்த காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி போனாங்க. திரும்பி வரவே கிடையாது. அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. மறுபடியும் இதே இடத்துல வந்து நிக்குது அப்படின்னா என்னோட அப்பாவும் அம்மாவும் தான் என்கிட்ட பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவங்க என்ன கூப்பிடுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. மொத்த பேரும், அதாவது உள்ள இது கேட்டுக்கிட்டு இருக்க 3 பேரும் பாத்தீங்கன்னா நடுநடுங்கி போயிடுறாங்க. அண்ட் தீக்ஷாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து சுபாவமா தான் இருக்கும். பேய் அப்படின்னாவே பயந்து போவாங்க. இதனால இந்த விஷயங்களால ஒரு மாதிரி அலண்டு போய் நின்றுகிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் நிப்பாட்டுற மாதிரியே தெரியல. பின்னாடி என்னோட அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்கு. அங்க பாரு தீக்ஷா, என்னோட அப்பா உனக்கு வணக்கம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி பயமுறுத்துற தோரணையிலே பேசிக்கிட்டே இருக்கு. அலண்டு போய் திரும்பி பாக்குறாங்க, யாரும் இல்ல. அண்ட் 3 பேரும் ஒரு மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது சிரிக்க ஆரம்பிக்கிறார். சும்மா விளையாடினங்க. தீக்ஷாவை பயமுறுத்தணுன்றதுக்காக தான் இப்படி பண்ண, பயந்து போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் கிளம்ப ஆரம்பிக்க ரொம்ப நேரம் லாங் டிராவல் மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் கற்பனா தர்ஷனோட சித்தி வீடு அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. ஸோ இவங்க பயணம் பண்ணி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சியில இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இவரோட சித்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே எல்லாரையும் பயமூர்த்தி தான் கூட்டு வந்திருக்காரு இல்லையா. இவரோட சித்தி கிட்ட வந்து, சித்தி தீக்ஷாக்கு பேய்னா ரொம்ப பயம், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கன்னு சொல்ல அவங்களும் சிரிச்சுக்கிட்டே, ஒன்னும் கவலைப்படாதமா, ஒரு 2 நாள் என் கூட இரு, நான் இங்க தனியா தான் இருக்கேன். ஈவினிங் ஆனாங்க அப்படின்னா வீட்டுல வேலை செய்யறவங்க, இறந்து போனவங்க எல்லாருமே அடிக்கடி இங்க வருவாங்க. நீ அவங்க கிட்ட பேசி பழகிட்ட அப்படின்னா எல்லா பயமும் போயிடுமா அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து இந்த வசனங்களை பேசிட்டு நின்றுகிட்டே இருக்கு. அங்க இருக்க 4 பேருமே வியந்து போறாங்க. அஞ்சிவரும், அதாவது தர்ஷனும், சித்தி போதும், அவ பயந்துட போறா, நீங்க போய் சாப்பாடு வேலைகள் எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்லி அனுப்ப 4 பேரும் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அதுலயும் தீக்ஷா ரொம்ப பயந்தவங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா. அவங்க மாடி மேல நின்று பக்கத்துல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இறந்தவங்க எல்லாருமே இவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி ஃபீல் ஆக்கிட்டே இருக்கு. பயந்து போறாங்க. வேகமா எங்களோட டீம் கிட்ட போய் இந்த வீட்டுல என்னமோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் எனக்கு இங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு. எதுவுமே வேணாம், நம்ம இங்கிருந்து கிளம்பலாமா அப்படின்னு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க அங்க இருக்கிற எல்லாருமே யோசிக்கிறாங்க. சரி சாப்பிட்டு போகலான்னு முடிவு பண்ண. தீக்ஷா சாப்பாடு கூட எனக்கு வேணாம், நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க. சரி எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. மறுபடியும் அந்த மாயவனம் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கண்ணு தெரியாத நபர், ஐயா எனக்கு உதவ முடியுமா, எனக்கு கொஞ்சம் தூரம் டிராப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி லிஃப்ட் கேட்டுக்கிட்டே இருக்க. இவங்க போனா போதுன்னு உதவி பண்றாங்க. காருக்குள்ள உட்காந்து அந்த மனுஷனும் ஒரு பெரிய கேமரா எடுக்கிறாரு. அது கூடவே கண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி போய் சொல்லி ஏறினா இல்லையா, கண்ணு தெரியும் அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க கண்ணு தெரியல அப்படின்னா தான் லிஃப்ட் கொடுத்தீங்க, கண்ணு இருந்தது அப்படின்னா லிஃப்ட் கொடுத்திருப்பீங்களா, ஆமா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்க 4 பேருக்கும் முகம் சுளிக்க ஆரம்பிக்குது. சரி சென்னையில இருந்து வரோம்னு சொல்ல, சென்னையில இருக்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இப்ப காட்டுக்குள்ள வந்து நாசம் பண்றீங்களா, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்ல 3 பேரும், அதாவது 4 பேரும் ஒரு மாதிரி சிறுன்னு பாக்குறாங்க. அதையும் தாண்டி அந்த மனுஷன், பொண்ணுங்களோட கறியை சாப்பிட்டுருக்கீங்களா, அதாவது பெண்ணோட மாமிசத்தை சாப்பிட்டுருக்கீங்களா, அது ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க லேடியை பார்த்து பேசிக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாங்க. வண்டியை நிறுத்திட்டு அந்த நபரை பிடிச்சி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு தக்ஷன் இருக்கான் இல்லையா, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. காட்டுக்குள்ள புகுந்துட்டுறாங்க. அப்போ தக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மனித எலும்பு கூடுகளையும் மனித மாமிசங்களையும் பாத்தீங்கன்னா பாக்குறாரு. பயந்து போறாரு. ஸோ அந்த நபர் பிளான் பண்ணி தான் உள்ள கூட்டு வந்திருக்காரு போல. அங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ண லேட் ஆயிடுச்சு. அந்த நபர் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து தலையிலேயே அடிச்சு தர்ஷனை பிடிச்சி மயக்கம் போல வச்சுட்டு ஒரு பெரிய கத்தி மாதிரி இருக்கும் அதை தீட்டி தர்ஷனோட மாமிசத்தை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வெட்டலான்னு வர தூரத்துல இருந்து இன்னொரு சன்னி இருக்கா இல்லையா, அவர் அங்க வந்து இறங்குறாரு. என் நண்பன் மேலையாடா கைய வைக்கிற அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு அவரோட மூஞ்சி முகர் எல்லாத்தையும் பேத்துட்டு இன்னொரு தடவை என் நண்பன் மேல கைய வச்ச உன் உடம்புல உயிர் இருக்காது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அவரோட நண்பரை கூட்டு
போறாரு. ஸோ ட்ராஜடியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கார்ல கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது வர்றப்போ ஒரு இடத்துல நின்றுச்சு இல்லையா, அதே இடத்துல இந்த வாட்டியும் கார் நின்று போகுது. ஆனா இந்த வாட்டி சன்னி தான் பாத்தீங்கன்னா வண்டியை ஓட்டிட்டு வந்திருப்பான். ஸோ இதை பார்த்த 3 பேருமே பயந்து போய் நிற்கிறாங்க. டி நான் சொன்ன மாதிரி என் அப்பா அம்மா என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு தோணுது, எனக்கு என்னமோ இந்த காட்டுக்குள்ள போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியும் தோணுதுடா. நடந்த ட்ராஜடியான சம்பவத்தை எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னா சின்னதா உள்ள போய் பார்த்துட்டு வரலாமேடான்னு ரிக்வஸ்ட் வைக்க எல்லாரும் இதை ஒத்துக்கிறாங்க. தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு அந்த காட்டுக்குள்ள போகிற மாதிரி காமிக்கிறாங்க. நிறைய செல்ஃபிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கையில கிட்டார்ல வச்சிருப்பாங்க. அதை வச்சு குரூப்பா உட்காந்து அழகான ஒரு பாடல் எல்லாத்தையும் பாடி முடிச்சுட்டு அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அப்போ காட்டு ஓரமா ஒரு அறுக்கிற மிஷின் இருக்கும் இல்லையா, செயின் ஷா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஓரமா கிடைக்குது. இதை பார்த்த 3 பேருமே பயந்து போய் நின்றுகிட்டே இருக்கும்போது தர்ஷன் மட்டும் அதை எடுத்து இது நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி கைகளால தொட்டு விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருக்க, டேய் போதுண்டா நம்ம இங்கிருந்து போகலாம் வாடா அப்படின்ற மாதிரி அதை அந்த இடத்துல கீழே போட்டுட்டு அங்கிருந்து தன்னோட காருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. போய் பார்க்கும்போது இவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரோட்ல யாரோ தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்தது என்னடா இது யாரா வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டிக்கியை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. இவங்களுக்கு என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே தெரிஞ்சு பார்க்க அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒரு நபர் இறந்து போய் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. அந்த நபரோட கழுத்துல பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரம்பத்தை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ரம்பத்தால அறுக்கப்பட்ட காயங்கள். இதை பார்த்தது லிட்டரலி என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. ஐயோ எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு போல, யாரும் இந்த வேலையை பார்த்திருப்பாடா அப்படின்ற மாதிரி திகச்சு போய் நின்றுகிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது, தர்ஷன் அந்த மிஷின்ல கை வச்சுட்டு வந்தார் அப்படின்ற விஷயம். ஸோ ரேகப்பட்டிருக்கோம் இல்லையா, கண்டிப்பா தர்ஷனை பிடிக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால வேகமா அந்த காட்டுக்குள்ள போறாங்க. மிஷினை எடுத்துக்கிட்டு தன்னோட வண்டியில போட்டுக்கிட்டு உள்ள இருக்க டெட் பாடி எடுத்துட்டு அப்படியே ரோட்ல போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கார்ல வேகமா கிளம்பி போக அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்க்காத இன்னொரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. தர்ஷன் கூடுவே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க சன்னிக்கு தர்ஷன் போன்ல இருந்து கால் ரிசீவ் ஆகுது. முதல்ல ஒரு தெரியாம கிளிக் பண்ணிட்டு இருப்பாரு, லூஸ்ல விடுங்க அப்படின்ற மாதிரி விட்டுடு மறுபடியும் கால் வந்துகிட்டே இருக்கு. பயந்து போறாங்க. ஆனா அப்பதான் தர்ஷன் நான் போனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றத ஞாபகப்படுத்துறாரு. அந்த மிஷின் எடுத்திருப்பாரு இல்லையா, அங்கேயே விட்டுட்டு இருப்பாரு. இப்ப கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் ஆகணும், இல்லைன்னா தர்ஷன் மாட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கால் வந்துகிட்டே இருக்கு, அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எடுத்து பார்க்க எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்ல, சைலண்டா இருக்கு. பயந்து போறாங்க. திருப்பி வேகமா அந்த மிஷின் போட்டாங்க இல்லையா, அந்த இடத்துக்கே போய் போனை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு புதருக்கு ஓரமா பாத்தீங்கன்னா போன் இருக்கும். அந்த போனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தர்ஷன் கைக்கு அகப்படவே இல்லை. பிடிச்சி இழுத்து பார்க்கறாரு, ரொம்ப டைட்டா இருக்கு. இதனால ஃபோர்ஸ் பண்ணி பயங்கரமா இழுக்க கையோட, அதாவது போன் பாத்தீங்கன்னா ஒரு கையில மாட்டிக்கிட்டு இருக்கும், அந்த கையோட வந்துருது. அதை பார்த்ததும் எல்லாரும் அலண்டு போயிட்டுறாங்க. ஒரு மனுஷனோட கை இங்க இருக்கு அப்படின்றத வேகமா புரிஞ்சுக்கிட்டு போனை தூக்கிட்டு கார்ல ஏறினவங்க தான். ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சம்பவம் நடந்து ஒரு மாசம் கழிச்சு நமக்கு காமிக்கிறாங்க. எல்லாரும் நார்மல் நிலைமைக்கு திரும்பினாலும் தீக்ஷா மட்டும் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த சம்பவத்தால ஒரு மாதிரி மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். தர்ஷனும் அவங்கள கூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால அவங்களுக்கு இறந்து போன நபர் இவங்க கண்ணு முன்னாடி வந்து பயமுறுத்துற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கு. இதனால தர்ஷனை விட்டுட்டு வேகமா ஆட்டோல ஏறு. அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த நபர் பின் தொடர்ந்து வர மாதிரியும் தான் பாக்குற இடங்கள் எல்லாத்துலயுமே அந்த நபர் இருக்கிற மாதிரியும் உணர்ந்துகிட்டே இருக்க வீட்டுக்கு போறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா இவங்களால நிம்மதியா இருக்கவே முடியல. இவங்க டிவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த மிஷின் எடுத்துக்கிட்டு இறந்து போன நபர் இவங்களை கொலை பண்ற வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஓடி போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்கும்போது கண்ணு முழிச்சு பாக்குறாங்க, அங்க யாரும் இல்ல. அண்ட் பட்டுன்னு இவங்களோட காதலன் போன் பண்ணி என்னடி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆளை காணாம போயிட்ட, எங்கடி போயிட்டேன்னு சொல்ல இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த மனுஷன் டைரக்டா வீட்டுக்கு வந்து இவங்களுக்கு நூடுல்ஸ் எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்து, இது எல்லாமே உன்னோட இமேஜினேஷன் தான், இதுல இருந்து நீ எப்பதான் வெளியே வர போற அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் தர்ஷன் கிட்ட இருந்து போன் வருது. பக்கத்துல பாக்குறாங்க. நீ இருக்கும்போது எனக்கு யாரா போன் பண்ற அப்படின்ற மாதிரி போனை காமிக்க அவர் பயங்கரமா சிரிக்கிறாரு. பயங்கர கிரேசியா இருக்குல்ல, எடுத்து யாருன்னு கேளன்னு சொல்ல இவங்க எடுக்க பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்கடி போன, எங்கடி இருக்க, அவன் வீட்டுக்கு வருவான்னு கேட்க இவங்க பயந்து போறாங்க. திரும்பி பாக்குறாங்க, இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருந்த தர்ஷனை காணும். இதனால இவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது யாரு அப்படின்ற மாதிரி குழம்பி போய் மறுபடியும் உண்மையான தர்ஷனே வந்தாலும் நம்ம தயாரா இல்ல. நிறைய டெஸ்ட் எல்லாத்தையும் வச்சு உண்மையான தர்ஷன் இவர் தானா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கிட்ட நெருங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்த இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இவரோட நண்பர் சன்னி இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போக 3 பேரும் உட்காந்து பேசுறாங்க. நீ அந்த சம்பவத்துல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும், இவ்வளவு நாள் ஆயும் அதே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது கிரேசியா இல்ல, ஒண்ணு பண்ணு,
உங்க ஊர்ல கல்யாணம் அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு நீ போயிடு, கொஞ்ச நாள் அங்க இருந்த அப்படின்னா உனக்கு பெட்டரா ஃபீல் ஆகும்னு சொல்ல இவங்களும் சரின்னு தலையாடுறாங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு மட்டும்தான் தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால தான் நீங்க பைத்திய மாதிரி பாக்குறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது தோணும், அவங்கள அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஊருக்கு கிளம்பிடுறாங்க. கட் பண்ணி சன்னி அண்ட் சாக்ஷி 2 பேரும் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண சாக்ஷியை ஒரு நபர் கலாய்க்கிறார். தன்னோட நண்பர்கள் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா சன்னிக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்காது. இதனால அந்த நபர்கிட்ட போய் உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போ, தேவையில்லாததெல்லாம் பண்ணி அடி வாங்காது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக கட் பண்ணி சாக்ஷி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு முகம் மூடப்பட்ட நபர் பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி வந்து அவங்களோட மூச்சை பிடிச்சி சாகரிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அது யார் யாருன்னு தெரியாம காணாம போயிடுது. அது வேக வேகமா இந்த விஷயத்த சன்னி கிட்ட போய் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டோம் இல்லையா, அவன் தான்டா இதை பண்ணதுன்னு சொல்ல கோவத்தோட உச்ச கட்டத்துக்கே போய் அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிச்சு ரத்த காயங்களோட விட்டுட்டு என் கூட இருக்கிறவங்கள தொட்ட அப்படின்னா அவனை உயிரோடு விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக கட் பண்ணா தர்ஷனுக்கு அவரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. தர்ஷன் பார்த்தீங்கன்னா மற்ற கப்பில் எல்லாம் குடிக்க மாட்டாரு, அவருக்குன்னு இருக்க ஸ்பெஷல் கப்பில் தான் டீயை குடிப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவருக்கு வந்திருக்க பார்சல் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கப்பாக இருக்கும். ஆனால் அதை சுருட்டி ஒரு பேப்பர் வச்சு அமைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பேப்பரில் காட்டுக்கு நடுவில் ஒரு டெட் பாடி இருந்தது. அந்த டெட் பாடியை ஒரு 4 பேர் ரோட்லேயே தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். அதை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மிச்சம் இருக்கிற நண்பர்கள் கிட்ட சொல்லி தீக்ஷா சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நம்மலாம் சொல்ல அந்த பேப்பரை பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லடா யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் அதை தூக்கி போட்டுட்டேன், நம்மள யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுதுடா, மேபி பணத்தை கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு சொல்ல பக்கத்துல இருக்க சாட்சி இருக்காங்க இல்லையா, டே கண்டிப்பா இது தீக்ஷா பண்ண வேலையா தான் இருக்கும், தீக்ஷா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவ போனதும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தெரியுது, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு தோன்றது சகஜம் தான், ஏன்னா ஜேர்னலிசம் பரிசு இருக்கா, அவதான் உங்ககிட்ட விளையாடி இருப்பான்லான்னு சொல்ல தாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அப்படியா, அவளோட பர்த்டே வருது இல்ல, அன்னைக்கு ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு செயின் ஷார்க் இல்லையா அதை வச்சு அவளை ஒரு பயமுறுத்திட்டோன்னு வையா, அவ்வளவுதான் அவன் கதையை முடிஞ்சுதுரா அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு இதை சன்னி கிட்ட பண்ணுமாறு சொல்லிட்டு தீக்ஷா பர்த்டேவுக்கு பார்த்தீங்கன்னா தீக்ஷாவை தனியா கூட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. தீக்ஷா இந்த நேரத்துல அந்த இறந்து போன நபர் உன் கண்ணு முன்னாடி பையா வந்தாருன்னா நீ எப்படி பயப்படுவ, அந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளாம் கேட்க அவங்க இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் தான் இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, சரி இங்க எதுக்காக வந்திருக்கோன்னு கேட்க இரு தீக்ஷா யூரின் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் காருக்குள்ள வந்து இறங்கி போக இவங்க போனை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது செயின்ஷா சத்தம் கேக்குது. பயந்து போறாங்க, திரும்பி பாக்குறாங்க, முகத்தை மூடிக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி அதாவது ஹர்ஷன் பிளான் பண்ண மாதிரியே பாத்தீங்கன்னா சன்னி அங்க வந்து நிக்கிறாரு. பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்களை படாத பாடு படுத்திக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல லிட்டரலி இவங்களோட இதயம் அளவு இல்லாம துடிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணதுன்னு தெரியாம தர்ஷனுக்கு போன் அடிச்சு என்னை யாரோ பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க, நீ எங்கடா போன அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க, இல்லம்மா சிகரெட் வாங்க வந்த, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறமா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி தீக்ஷாவை காமிக்கிறாங்க. அந்த நபர் இருக்கா இல்லையா மர்ம நபர், காருக்குள்ள உட்காந்து இவங்களை கொல்லணும் அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. பட் இந்த சீன் கட் ஆகுது. இந்த சைடு தர்ஷன் பாத்தீங்கன்னா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு காருக்குள்ள வர காருக்குள்ள மயக்கம் போட்ட நிலையில தீக்ஷா இருக்காங்க. என்னம்மா மயங்கிட்டியா, ஆமா அவன் எங்க போனான்னு கேட்க இவங்க பயந்து போறாங்க. முதல்ல இங்க இருந்து கார் எடுன்னு சொல்ல இவரும் வேகமா தன்னோட நண்பர்கள் கூட்டத்தோட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. இதை நாங்க ஒரு பிராங்குக்காக தான் பண்ணணும்னு சொல்ல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏய் அழுத என்ன அர்த்தம், நீ என்னோட பர்த்டேக்கு பிராங்க் பண்ணலையா, அது மட்டும் நல்லா இருந்ததா அப்படின்ற மாதிரி இவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. சத்தியமா நான் இதை பண்ணவே இல்லை, எனக்கு உன்னோட பர்த்டே ஞாபகமே இல்லை, அது மட்டும் இல்லாம பயத்துல இருக்க நான் எதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி பண்றோம்லான்னு கேட்க 3 பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா சன்னி இன்னொரு விஷயத்த தர்ஷன் கிட்ட போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் பயமுறுத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா, இப்படி பயமுறுத்தணுமா அப்படின்ற மாதிரி சன்னி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாம தான் இருந்திருப்பாரு. அதையும் தாண்டி அங்க ஒருத்தர் வந்தாரு, அந்த தீக்ஷாவை பயமுறுத்தினார் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும் இல்லையா, இதை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தர்ஷனுக்கு ஒரு பயம். இதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு தீக்ஷாவை யாரும் முகம் தெரியாத நபர் தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது. இவங்க பின்னாடி ஓடி போய்கிட்டே இருக்கு. அடர்ந்த காடு மாதிரி இருக்கும், அங்க போயிடுறாங்க. தீக்ஷாவோட பேரை சொல்லி இவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க தீக்ஷா அலறல் சத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. நிறைய கரித்துண்டுகள் எல்லாமே பாறைக்கு முன்னாடி வந்து விழுந்துகிட்டே இருக்க ரத்த காயங்களும் இருந்துகிட்டே இருக்கு. இவங்க மேல திமிர்ந்து பாக்குறாங்க. தீக்ஷா பிறந்தது 92, டெத் ஆகுறது இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கும். இதை பார்த்ததும் 3 பேரும் பயந்து போய் என்ன பண்றதுன்னே தெரியாம நம்மள யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பயந்து தீக்ஷாவோட டெட் பாடியை பார்க்கலான்னு போக அங்க தீக்ஷா உயிரோட தான் இருப்பாங்க. அதாவது வெட்டி வீசப்பட்ட
காட்டப்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா வேற ஒரு மாமிசமா இருக்கும். தீக்ஷாவும் என்ன அவன் தூக்கிட்டு போகும்போது நான் அப்படியே மயக்கத்துல போயிட்டு தூக்கிட்டு போனது யாரு, அங்க என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்க. சன்னி நண்பர்கள் மேல கைய வச்சாலே பிடிக்காது இல்லையா, இதனால டேய் யார் ராணி ஒளிஞ்சு நின்று எதுக்காகடா இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் வாடா சண்டை செய்யலாம் அப்படின்ற மாதிரி பாறைகளுக்கு நடுவுல கத்திக்கிட்டே இருக்க. யாரும் வர்றதா தெரியல. அது இந்த சைடு இருக்க மொத்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா, ரிஸ்க் எடுக்கவே வேணாம், இது எல்லாத்துக்குமே அவன் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தால தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம பணத்தை கொடுத்து இது எல்லாத்தையும் முடிச்சுக்கலாமேடான்னு கேட்க சன்னிக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை. நீ எவ்வளவு பணத்தை கொடுப்ப, பணம் என்ன உங்க அப்பாவாடா கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தட்சனை போட்டு திட்டி விட, நான் ஒரு அனாதை அப்படின்றதுனால தான் திட்டுற, நீ கோடீஸ்வரனாவே இருந்துக்கோடா, இந்த பிரச்சனை எப்படி பாத்துக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும், என்னோட வாழ்க்கையில தலையிடவே வேணாம் அப்படின்ற மாதிரி தீக்ஷாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்க. சோ இவங்களோட நட்பு இங்க பிரிஞ்சு போயிடுது. கட் பண்ணா தீக்ஷா ஒரு பக்கம் பயத்துலயும் அந்த பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற தட்சணையும் காமிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கட் பண்ண இந்த சாட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது. நீ அவங்க கிட்ட, அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி பேசுனது தப்பு, பணத்துக்காக தான் அந்த மர்ம நபர் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், என்கிட்ட இருக்க கொஞ்சம் காசை நான் ரெடி பண்றேன், நீயும் அதை ரெடி பண்ண முடியுமாடா அப்படின்ற மாதிரி சன்னி கிட்ட கேட்க சன்னி உடன்படுறதா தெரியல. இதனால சாட்சியும் பாத்தீங்கன்னா போனை கட் பண்ணி வச்சிடுறாங்க. கட் பண்ணி வச்ச அந்த சமயத்துல ஒரு மர்ம நபர் சாட்சி பின்னாடி நின்றுகிட்டே இருக்க மாதிரி காமிச்சு ஆனா அப்படியே கட் பண்ணி இது சரி சன்னி இருக்கார் இல்லையா, அவருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போன் கால் ரிசீவ் ஆகுறத காமிக்கிறாங்க. சாட்சியும் காணும், தீக்ஷாவையும் காணும், தர்ஷனையும் காணும், 3 பேருமே காணாம போயிட்டாங்க அப்படின்ற தகவல் இவருக்கு வந்து சேருது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா தர்ஷனோட வீட்டுக்கு போக அவன் இங்க இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டு வெளியில கார் இருக்கு, அது கூடவே சாட்சி ரெடி பண்ணதா சொல்லப்பட்ட பணம் இருக்கு இல்லையா, அது இருக்கு. முடிஞ்சா அந்த மாயவனத்துக்கு வாடா அப்படின்னு மாதிரி ஒரு லெட்டர் எழுதப்பட்டிருக்கு. இதனால வேகமா அந்த இடத்துக்கு போக காடே பாத்தீங்கன்னா மரண அமைதியா இருக்கு. இதுக்கு நடுவுல அவர் பணத்தை தூக்கிட்டு அவசரமா போய்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சு தலையில மர்ம நபர் கட்டையால ஒரே அடி. கட் பண்ண மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாரு. ஜிம்ல ஒரு நபர் கூட சண்டை போட்டிருப்பா இல்லையா, அந்த நபர் அது. டேய் என்ன அடிச்சுட்டா அவனை சும்மா விடுவானா, உன்னை ஃபாலோ பண்ணி வந்து இங்க போட்டு தள்ள போறேன்டா அப்படின்ற மாதிரி அவரை அட்டாக் பண்ணலான்னு போக இவர் பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறார். இதோட முடிவுல அந்த நபரை அடிச்சு போட்டுட்டு என்னோட நண்பர்கள் எல்லாமே எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மனுஷனுக்கு ஒன்னும் தெரியல. டேய் நீ என்னை அடிச்சதுல இருந்து நான் உன் மேல செம்ம கடுப்புல இருந்தேன்டா, ஏன்னா அன்னைக்கே நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை எதுவுமே பண்ணலடா, ஆனா அது மட்டும் இல்லாம உன்னை அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணேன், மற்றபடி எனக்கும் இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் யோசிக்கிறாப்ல. அப்ப சாட்சியை அட்டாக் பண்ணது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் சாட்சியோட சத்தம் கேக்குது. இவரும் வேகமா அந்த சத்தத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. சாட்சியை பாக்குறாரு. சாட்சிக்கும் இங்க எப்படி வந்தாங்க அப்படின்றது தெரியல. மயக்க நிலையில இருக்கும்போது மர்ம நபரால இங்க கொண்டு வரப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதனால 2 பேரும் கூடி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஒரு புதருக்குள்ள இருந்து தக்ஷன் பாத்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் பாத்தீங்கன்னா போன் வந்திருக்கும். மர்ம நபர் தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ 3 பேருமே இங்க இருக்காங்க. தீக்ஷாவை மட்டும் ஆளக்கானோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பணத்தை கையில வச்சுக்கிட்டு சனி நின்னுகிட்டே இருக்கும்போது, டேய் அவன் பணத்துக்காக தானே இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், உனக்கு ஃபேமிலிலாம் இருக்குல்ல சனி, சொன்னா கேளு, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நான் கொடுத்துட்டு வரேன்டா அப்படின்ற மாதிரி தக்ஷன் பணத்தை தூக்கிட்டு ஓடி போய்கிட்டே இருக்க. சாட்சிக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. அந்த நபர் அங்கிருந்து போயிட்டார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்துக்கும் பின்னாடி எனக்கு என்னமோ தக்ஷன் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுது. இவரை யோசிச்சு பாரு, எனக்கும் அந்த தீக்ஷாவுக்கும் மட்டும்தான் இந்த கிட்னாப்பிங் கொலை முயற்சி அப்படின்ற மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கு. அவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே பாரு, நம்ம கிட்ட எவிடன்ஸ் காமி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டேன்னு சொன்னான். அண்ட் தீக்ஷாவோட உண்மையான டேட்டா பார்த்தும் இவனுக்கு தான் தெரியும். அன்னைக்கு கல்லு மேலே எழுதி இல்லையா, அதே டேட்டா பார்த்து தான் அந்த தீக்ஷாவை பயமுறுத்த போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களையும் இவன் பண்ணி தான் நம்ம பார்த்தோம். ஸோ பணத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னோட டைரியை படிக்கிற வாய்ப்பு எனக்கு ஒரு நாள் கிடைச்சது. அதுல பணம் அப்படின்றது என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அந்த பணத்துக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காண்டா. என்னோட கெஸ் கரெக்டா இருந்தது அப்படின்னா இப்போ என்னை அடிச்சு போட்டுட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வருவான் பாருடான்னு சொல்ல அதே மாதிரி தக்ஷன் அங்க வராரு. என்னை அடிச்சு போட்டுட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு போயிட்டானுங்கடா. தீக்ஷா எங்க இருக்கானே தெரியலடா அப்படின்ற மாதிரி நிக்க. இந்த சைடு சனி பயங்கர அப்செட்டோட எதுவுமே பேசாம இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. போற வழியில பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மனுஷங்க ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க, இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கெடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அப்பதான் தூரத்துல தக்ஷன் ஒரு நபர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவர் ஓடி போய் என்னவா இருக்குன்னு பாக்க அந்த நபர் பாத்தீங்கன்னா பணத்தை கையில வச்சிருப்பாரு. என் பணத்தை கொடுத்துட்டால, தீக்ஷா எங்க இருக்காருன்னு சொல்லிடா அப்படின்ற மாதிரி தர்ஷன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்கும் சண்டை வலிக்க ஆரம்பிக்குது. தக்ஷனை அந்த நபர் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ண சன்னி இதை பாத்துட்டார் இல்லையா, தன்னோட நண்பன் நம்மளை ஏமாத்தல அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான்
இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நபர் யாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஒரு மொட்டைக்கு லிஃப்ட் கொடுத்துருப்பாங்களே அந்த நபர் தான். முகத்துல பயங்கர காயங்களோட இவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. சன்னி அண்ட் தக்ஷன் 2 பேரும் சேர்ந்து அந்த நபரை அடிச்சு போட்டுட்டு தீக்ஷாவை எங்கடா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் தீக்ஷாவா, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுடா, நான் உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சது எல்லாமே எதுக்காக தெரியுமான்னு கேட்டு ஒரு சின்ன விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்களை சும்மா பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு அந்த நபர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா இவங்க அவரை அடிச்சு போட்டுட்டு முகத்தை எல்லாத்தையும் கொடூரமாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த முகத்தோட என்னால வெளியே போகவே முடியல, அதனால இந்த காட்டுக்குள்ளேயே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த சமயத்துல தான் உங்களை நான் மறுபடியும் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போனதே நீங்க தான் இல்லையா, சும்மா விட முடியுமா, அதனாலதான் நான் உங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சேன், மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல 2 பேரும் குழம்பி நிக்கிறாங்க. இவர் இல்ல அப்படின்னா அந்த மர்ம நபர் யாரா இருக்கும்? டேய் இவ்வளவு தூரம் வரைக்கும் எங்களை வர வச்சா இல்லடா, உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சன்னி காட்டுக்குள்ள பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. அந்த செயின்ஸா அறுக்கிற சத்தம் கேக்குது. இதனால காட்டுக்குள்ள நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மர்ம நபர் யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது முகமூடி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த மர்ம நபர் செயின்ஸாவோட வந்து இவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பயங்கரமான ஒரு சண்டை போக ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல அந்த நபரோட முகத்தெரிய கிழிச்சிடுறாங்க. அதை பார்க்கும்போது 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இறந்து போனதா கார்ல ஒரு டெட் பாடி கிடந்தது இல்லையா, அந்த நபர் தான் அங்க உயிரோட இருக்காரு, இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அவரோட கழுத்துல இருக்க காயங்களையும் பாக்குறாங்க. நீ இன்னும் சாகலையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. அவர் என்னோட காட்டேஜுக்கு போய் பேசிக்கலாமா, அங்க வர முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்களை கூட்டிட்டு காட்டேஜுக்கு போய் அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் டீ கொடுக்க. தக்ஷனுக்கு மட்டும் டீ கொடுக்கறதா தெரியல, ஆனா அவர் குடிச்சார் அப்படின்னா அவரோட கப்பல தான் குடிப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த விஷயங்களை அந்த நபரே சொல்லிட்டு இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை பாத்தீங்கன்னா விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா இவர் அன்னைக்கு சாகலாம் கிடையாது. இவர் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேனா இருப்பாரு. சர்வீஸ் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஊருக்கு வந்து இந்த காட்டேஜ்ல, அதாவது காட்டுக்கு நடுவில் இருக்க காட்டேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சமயத்துல தான் காட்டுக்கு யாருக்கும் தெரியாம 2 திருடர்கள் இல்லீகலா மரத்தை வெட்டணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அப்ப ஏற்பட்ட சண்டையில தான் அவங்க செயின்ஷாவால இவரை அறுத்து இவர் இறந்து போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு எங்க தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் அந்த 4 பேரும் காட்டுக்குள்ள சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க இல்லையா. அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட டிக்கியில பார்த்தீங்கன்னா டெட் பாடியை போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க போய் பார்க்கும்போது டெட் பாடியா இவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. பயத்துல டெட் பாடியை தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஆக்சுவலா அந்த நபர் சாகல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள தவழ்ந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு போனை பாக்குறாரு. தக்ஷன் போன் இருக்குமே அதுதான். அது மூலமா கஷ்டப்பட்டு காலை கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. கார்ல போய்கிட்டே இருக்கும்போது அவங்க எடுத்திருப்பாங்க இல்லையா, கம்யூனிகேஷனே இல்லாம சைலண்டா இருந்திருக்குமே, அது சிக்னல் ப்ராப்ளத்தால தான். இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அதை ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஃபோனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. போதருக்குள்ள கையை விட்டு இழுத்து பார்க்கும்போது இந்த நபருக்கு தொண்டைக்குள்ள அறுபட்டு இருக்கிறதால வாய்ஸே வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால போனை கையிலேயே பிடிச்சிக்கிட்டே இருந்திருப்பாரு. இது தெரியாத தக்ஷனும் பிடிச்சி எடுத்ததால அடிப்பட்ட இடம் தான் இல்லையா, கை பிச்சுக்கிட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணவங்களை நான் உங்களை உயிரோட விட முடியுமா, உங்களை கொல்லணும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு வரி எனக்கு இருந்தது. முதல் வேலையா அந்த திருட்டு பசங்களோட கதையை முடிச்சேன். உங்களை கொலை பண்றதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் உங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு வேலைகளை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஒருத்தர் உங்களோட கார்ல கடந்தாரு அப்படின்னா அவருக்கு உயிர் இருக்கா இல்லையா, அவருக்கு உதவலாமா, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். இப்படி பாதியிலே விட்டு போறதுல எந்த வகையில நியாயம்? நாங்கள் ஆர்மியில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இதே எண்ணம் எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களால் சந்தோஷமாக இங்கே வாழ முடியுமா? அனுஷனையும் அப்படின்றது கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே இருந்தேன். நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டி கேட்டு அதை எல்லாத்தையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்மலாம் சொல்ல. ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் பயமுறுத்துற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்க ரிவீல் ஆகுது. இந்த விஷயங்களை கேட்ட 4 பேருமே பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுதான், எங்களை மன்னிச்சிருங்க, தப்ப உணர்ந்துட்டோம், இனிமேல் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுக்குள்ள இருந்து அந்த 4 பேருமே பிரச்சனை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி 4 பேரும் போக்கிட்டே இருக்கும்போது அந்த ஷைன்ஷா இருக்கு இல்லையா ஒரு ஓரமா கிடக்குது, ரத்த கரையோட கிடக்குது. இதை பார்த்த 4 பேருமே ஸ்டன்னா நிக்க. தக்ஷனும் பாத்தியா மறுபடியும் இதே மாதிரி கிடைக்குது, அப்போ கார்ல இன்னொரு டெட் பாடி இருக்கும் போல, மாயவனும் டூனு இதை வச்சே எடுப்பாங்க போலியான்னு சிரிச்சுக்கிட்டு அந்த செயின்ஷாவை எடுக்கலான்னு போக 3 பேருமே தடுத்து நிறுத்துறாங்க. வாடா இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ஒரு மாதிரி ஊர்த்திக்கிட்டே இருக்கு. நம்ம பேசுனது உண்மையால மனுஷனா அப்படின்ற ஒரு டவுட் தான். அது இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த திருடங்க தான் டெட் பாடி எடுத்துட்டு வந்து இங்க போட்டாங்கன்னு வச்சுப்போம், நம்ம போகும்போது காரை பூட்டிட்டு தானே போகணும்னு சொல்லு. அதை சரி
இருக்க சனி பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாரு, ஆமா கார் அன்னைக்கு நான் தான் ஓட்டு வந்தேன், பூட்டிட்டு தானே போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சோ இது ஒரு டவுட்டா. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, தர்ஷன் அவரோட கப்ல தான் காஃபி குடிப்பார் அப்படின்ற விஷயம் இவங்களோட நண்பர்கள் கூட்டத்துக்கு தெரியும். ஆனா அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இது எங்கேயுமே பாத்தீங்கன்னா காமனா பேசப்படாத விஷயமா இருக்கும். அதையும் தாண்டி கடைசியான விஷயம் என்ன அப்படின்னா, தர்ஷன் அவரோட போனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் கை, அதாவது அந்த நபரோட லெஃப்ட் ஹேண்ட் கை புடிங்கிட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த விஷயத்த தர்ஷனே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாரு, லெஃப்ட் ஹேண்ட் கை தான் அவருக்கு போச்சு. உனக்கு அதுல என்ன சந்தேகம் இருக்குன்னு கேட்க, இவங்க நான் கிளம்பி வந்துகிட்டே இருக்கும்போது அவர் என்ன கூப்பிட்டாரு, திரும்பி நான் பார்க்கும்போது அவரோட லெஃப்ட் ஹேண்ட் கையில எனக்கு பாய் சொன்னாரு அப்படின்ற விஷயத்த பயத்தோட அங்க இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்க நடுங்கி போயிட்டுறாங்க. அந்த சமயம் பார்த்து டிக்கில இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. இவங்களுக்கு என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி 3 பேரும் போய் டிக்கியை திறக்க அங்க இவங்களோட ஃப்ரெண்டான தீக்ஷா இருக்காங்க இல்லையா, கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில இறந்து போய் கிடக்குறாங்க. 3 பேருக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்றது புரியல. நம்ம பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே பொய்யா, தீக்ஷாவும் இறந்து போயிட்டா அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்தது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிக்க. ஆனா அதே சமயத்துல உள்ள ஒரு மிலிட்ரி மேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு நேரம் வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு, அவரோட ஆவியும் பக்கத்துல தீக்ஷாவோட ஆவியும் காமிக்கிறாங்க. சோ 2 பேரோட ஆவியும் அங்கதான் இதை நின்று பாத்துக்கிட்டு இருக்கு. மாயவனம் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே இன்னும் மாயம் இதுல இருந்து போகல அப்படின்ற சஸ்பென்ஸோடைய இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.